இந்த வீடியோவில் நிஃப்டி லாஸ்ட் 5 டேஸில் எப்படி ட்ரேட் ஆகிருக்குது, நெக்ஸ்ட் வீக்கில் எப்படியெல்லாம் மூவ் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுபோக மார்க்கெட் பேஸ்டு நியூஸும் நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி ரிசல்ட், டிவிடெண்ட், போனஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏஞ்சல் ஒன்றில் டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நிஃப்டி இந்த வீக் ஓப்பனே 50 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் 16,150 ஓப்பன் ஆகி ஒவ்வொரு நாளுமே ஒரு நியூ லோ க்ரியேட் பண்ணி 15,850 லோ வரைக்கும் டவுன் ஆகிருக்குது. அந்த 15,850 ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த வீக் க்ளோசிங் 16,015 ஒரு டீசெண்டாக ஒரு 16,000 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவே டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சு டவுன் வந்தாலும் 15,850 ஒரு சப்போர்ட் எடுத்து ஃப்ரைடே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் காமிச்சு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்குது. லாஸ்ட் 30 டேஸில் க்ரியேட் ஆன லோவில் வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணோம்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா 15,200 மேலே போன மார்க்கெட் அங்கேருந்து டவுன் ஆகி கீழே இந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகி 50,500 டச் ஆகி மறுபடியும் அங்கேருந்து ரிவர்சல் போட்டு மேலே போன மார்க்கெட் மறுபடியும் அங்கேருந்து டவுன் ஆகி ஒரு 15,850 டச் ஆகி இங்கே ரிவர்சல் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டாக வச்சு இப்போ வரைக்குமே மேலே தான் போயிட்டு இருக்குது. சப்போஸ் இது பிரேக் ஆகிற பட்சத்துக்கு கீழே வர்றதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே 1 வீக் கேண்டிலில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் கேண்டில் மேலேயும் பிரேக் பண்ணாமல் கீழேயும் பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிட்டு அதே ரேஞ்சில் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எஃப்ஐஐ இந்த வீக்கு செல்லும் பண்ணியிருக்கிறாங்க, பையும் பண்ணியிருக்கிறாங்க. 5 டேஸில் 3 டேஸ் 1,500 க்ரோஸ்க்கு மேலே செல் பண்ணியிருந்தாலும் அதர் 2 டேஸில் 170 க்ரோங்கிற சின்ன சேலும் 300 க்ரோஸ்க்கு பர்ச்சேஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக இந்த மந்தில் இப்போ வரைக்கும் 10,500 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ லாஸ்ட் 3 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் 40,000 50,000 கோடி வரைக்கும் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதுவே இந்த மாதத்தில் ஆல்ரெடி 15 நாள் முடிஞ்சுது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் 10,500 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டு பாசிட்டிவ் நியூஸ்னு பார்த்தா எஃப்ஐஐ அவங்களோட செல்லிங் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 10,500 கோடிக்கு தான் செல்லிங் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் இந்தியன் ஃபேக்ட்ரி அவுட்புட் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏப்ரல் மந்த் 6.7%, மே மந்த்துக்கு 19.6%, அதாவது 13% ஹை ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டீல் அண்ட் ஆயில் மேலே கவர்மெண்ட் போட்டிருக்க டேக்ஸ் ரிட்டன் வாபஸ் வாங்குற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குது. இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. சப்போஸ் அது கன்ஃபார்ம் நியூஸ் ஆகி வாபஸ் வாங்கினாங்கன்னா ஸ்டீல் அண்ட் ஆயில் செக்டர் மேலே போக சான்ஸ் இருக்குது. இதுவே நெகட்டிவ் நியூஸ்னு பார்த்தா இந்தியன் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகிருக்குது. 7.04 7.01 கம்மியாக இருக்குது. ஸோ ஆர்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹை பண்ண சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா 9.1% வந்திருக்கு. ஸோ ஃபெட் ரேட் ஹை பண்ண சான்ஸ் இருக்குது. ஃபெட் ரேட் மீட்டிங் இந்த மந்த் எண்டில் ஜூலை 26 நடக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆனது, பேங்க் ஆஃப் கொரியா அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஹை பண்ணது, சைனாவில் இன்னும் கோவிட் கேசஸ் அதிகமாகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக் குவார்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனியோட ரிசல்ட் எல்லாமே ஆவரேஜாக இருக்கிறதுனால மார்க்கெட்டுக்கு எந்த வகையான சப்போர்ட்டும் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மார்க்கெட் பெருசாக டவுன் ஆகலைனாலும் டே கேண்டில் பார்க்கும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி தெரியுது. ஸோ சின்ன டவுனுக்காக நம்ம மறுபடியும் 20% நம்ம ஆட் பண்ணுறதுனா ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் வீக்கில் நிறையா கம்பெனியோட குவார்ட்டர் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்குற கம்பெனியில் ஒரு 2 to 3% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். இதுவே நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவல், சிபிஆர் லெவல்லாம் கரெக்டாக பிரேக் அவுட் ஆனதுலேருந்து கரெக்டாக மூவ் ஆகிருக்குது. ஸோ சிங்கிள் கேண்டில் ரியாக்ஷன் பெருசாக நடக்கலை. ஸோ லெவல் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் குவார்ட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற சில முக்கியமான கம்பெனியோட நேம் டேட் வைஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா மணி கண்ட்ரோலோட ரிசல்ட் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எந்தெந்த கம்பெனி நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் தராங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வீக்கில் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிற கம்பெனியோட டீட்டெயில்ஸ், லாஸ்ட் டே டு பைன்னு சொல்லிக்கிற டேட்டுக்கும் அதுக்கு முன்னாடி வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிறவங்களுக்கு போனஸ் கிடைக்கும். எவ்வளோ ஸ்டாக் ஹோல்டு பண்ணியிருந்தால் எவ்வளோ ஸ்டாக் நம்மளுக்கு நியூவாக கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் இருக்கும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்களோ அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் இந்த பேஜில் இருக்குது. அதோட ஓல்டு ஃபேஸ் வேல்யூ, நியூ ஃபேஸ் வேல்யூ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்குது, பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் தரப்போகிற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். லாஸ்ட் டே டு பைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிற டேட் வரைக்கும் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அது எந்தெந்த கம்பெனி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. இதில் என்ட்ரி பண்ணிக்கிற டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிளிட் ஸ்டாக் எல்லாமே மேனுவலாக என்ட்ரி பண்ணுது. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஸ்டாக் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா மணி கண்ட்ரோலில் போய் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஸ்பிளிட், போனஸ், டிவிடெண்ட் தரும்போது அந்த கம்பெனியோட ப்ரைஸில் சேஞ்சஸ் ஆகும்.
அது எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, எவ்வளோ ஆகுதுங்கிறது செக் பண்ணிக்கிங்க.